இதை போல ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்தலாம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்தலாம். இது கூடவே கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 6 கிராம்பு, சின்னதா 2 துண்டு பட்டை, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தாதீங்க, அப்படியே அரைச்சி எடுத்துக்கங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா இதுல சேர்த்தலாம். எவ்வளவு சிக்கன் எடுத்துக்கணும் அதுக்கேத்த மாதிரி தான் நான் அரைச்சு வச்சிருக்கேன். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்ப சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமா இவ்வளவுதான் தண்ணி. இதை இப்படி தெளிச்சு விட்டுருங்க. இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துருங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். மூடி வச்சு ஒரு மீடியமான தீயில ஒரு 10 நிமிஷம் நம்ம விடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கருவேப்பிலை. ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி. Download ShareChat.